உன்னால நடிக்க முடியாதுன்னு ஆக்டர் கார்த்திக் சாரை பார்த்து ஒருத்தர் சொல்றாங்க. அதுக்கு ஒரு ஆக்டரா அவர் கொடுத்த ரிப்ளை என்ன தெரியுமா? 1984ல அடியொழுக்கல்னு மம்முட்டி சார் நடிச்ச மலையாள மூவி ரிலீஸ் ஆகுது. அப்ப அந்த மூவியை எஸ்பி முத்துராமன் சாரோட ஆக்டர் கார்த்திக் சாரும் பார்க்கறாரு. அந்த மூவியை பார்த்து முடிச்சதும் எஸ்பி முத்துராமன் சார் கார்த்திக் சார் கிட்ட இந்த மூவியை தமிழ்ல கவிதாலயா ப்ரொடக்ஷன்ல நீங்க நடிக்கணும்னு எஸ்பி முத்துராமன் சார் சொல்லியிருக்காரு. அப்போ எஸ்பி முத்துராமன் சார் கூட இருந்த ஒருத்தர் கார்த்திக் சாரை பார்த்து உன்னால இந்த கேரக்டர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே கார்த்திக் சார் ஏன் அப்படின்னு கேட்டிருக்காரு. மம்முட்டி சார் பண்ணியிருக்க ரோல் ரொம்ப இன்டென்ஸான ரோல். அந்த கேரக்டர்ல நடிக்கணும்னா அதுக்கு நிறைய அனுபவம் வேணும். உன்னாலலாம் காலேஜுக்கு போயிட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்க கேரக்டர் தான் பண்ண முடியும். ஒருவேளை நீ இதை பண்ணா குருவி தலையில பணங்கா வச்ச மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி கேரக்டர்லாம் உன்னால பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கார்த்திக் சார் ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு அந்த கேரக்டரை நான் பண்ணுவேன், நான் பெஸ்டா பண்ணுவேன்னு பண்ணியிருக்காரு. அப்படி அவர் சேலஞ்சா எடுத்து பண்ணி 100 நாட்கள் தாண்டி ஓடின மூவி தான் பண்ண கனவுகள் மூவி. அதுல கார்த்திக் சார் நடிச்ச கண்ணப்பன் கேரக்டர் அவருக்கு இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுத்திருக்கு. இந்த படத்தோட 100வது நாள் செலிப்ரேஷன்ல டைரக்டர் கே பாலச்சந்தர் சார் ஒரு ப்ரொடியூசரா கார்த்திக் அவர்களோட நடிப்பை பார்த்து மம்முட்டி இந்த கேரக்டரை 100% பண்ணியிருந்தாருன்னு சொன்னா கார்த்திக் இந்த கேரக்டரை 110% பண்ணியிருக்காரு. இப்படி தன்னால முடியாதுன்னு சொன்னவங்க முன்னாடி தன்னோட அசாத்திய நடிப்பு திறமையால ஜெயிச்சு காட்டியிருக்காரு ஆக்டர் கார்த்திக் அவர்கள். இந்த மாதிரி சினிமா ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.